Hi everyone. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சில நேரம் நம்ம இங்கிலீஷ்ல பேசும்போது சொல்லுவோம் நானும் அவனும் கடைக்கு போனோம் அப்படினு சொல்லுவோம். அப்போ நானும் அவனும் அப்படிங்கற இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் me and he அப்படினு சொல்லுவோம். இல்லனா he and me அப்படினு சொல்லுவோம். ஓகே இல்லனா I and he அப்படினு சொல்லுவோம். சோ இதுல எப்படி தான் சொல்றது அப்படிங்கற டவுட் வரும் இல்லையா? சோ இத எப்படி சொல்றது இந்த ரெண்டு சேர்ந்து வந்துச்சு அப்படினா அது சிங்குலரா கன்சிடர் பண்ணுமா இல்ல ப்ளூரலா கன்சிடர் பண்ணுமா இத தான் நம்ம இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே and இத வச்சு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நிறைய பார்க்க போறோம். ஓகே ஃபர்ஸ்ட் இந்த நீயும் நானும் அபியும் இந்த மாதிரி கொடுத்திருக்கேன் சப்ஜெக்ட் இத ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு இத வச்சு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நிறைய பார்க்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் இத ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க நீயும் நானும் அப்படினு இருக்கு. நம்ம சொல்லுவோம் நீயும் நானும் அப்படினா இப்போ நீங்க சொல்லுங்க எப்படி சொல்வீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க என்ன நீயும் நானும் அப்படின்றத me and you அப்படினு சொல்லிருப்போம் இல்லையா? அப்போ இது me அப்படினு சொல்றதே தப்பு தான். ஏன் அப்படினா இது எல்லாமே வாக்கியத்தோட தொடக்கத்துல வருது இல்லையா? சப்ஜெக்ட்டா தான் நம்ம இத கன்சிடர் பண்ணோம் இது ஃபுல்லா. ஓகே அப்ப சப்ஜெக்ட்டா கன்சிடர் பண்ணும்போது me அப்படின்றது ஆப்ஜெக்ட் இல்லையா? அப்போ me எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும்? சோ சப்ஜெக்ட்டா நம்ம இத தான் சொல்லணும். நானும் நீயும் அப்படினு சொல்லும் பொழுது நானும் அப்படிங்கற இடத்துல I தான் யூஸ் பண்ணனும். நீ அப்படிங்கற இடத்துல நம்ம you தான் யூஸ் பண்ணனும். ஓகேவா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நானும் அவனும் அப்படினு சொல்ற இடத்துல him யூஸ் பண்ணுவாங்க. அவனும் அப்படிங்கற இடத்துல அதுவும் யூஸ் பண்ண கூடாது. சப்ஜெக்ட்டா இத தான் யூஸ் பண்ணனும். நான்னா I, நாங்கள்னா we, நீங்கள் அப்படினா you, அவர்கள் அப்படினா they, அவன் அப்படினா he, அவள் அப்படினா she, அது அப்படினா it. சோ இப்போ இத ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் பாருங்க. இப்போ நீயும் நானும் அப்படினு சொல்லிருக்கு. இத இந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா மத்தவங்கள பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கு அப்புறம் தான் நம்மள பத்தி செகண்டா எழுதணும். ஓகேவா? புரியலையா? இப்போ எழுதுறேன் சென்டென்ஸ் எழுதுறேன் அப்போ உங்களுக்கு புரியும் பாருங்களேன். இப்போ நீயும் நானும் அப்படினு இருக்கு. இதுல மத்தவங்கள பத்தி இங்க என்ன கொடுத்திருக்காங்க நீயும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம நீ அப்படின்றதுக்கு நம்ம என்ன எழுதணும் you அப்படின்ற எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே you அடுத்து தான் என்ன யூஸ் பண்ணனும் andன்ற கன்ஜெக்ஷன் வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணனும். you and அடுத்து தான் நானும் இருக்கு. அப்போ செகண்டா நம்ம நான் அப்படின்றதுக்கு என்ன போடணும் I போடணும். அப்போ you and I இப்படி தான் எழுதணும். புரிஞ்சுதா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இப்போ நானும் அபியும்னு இருக்கு. இதுல நம்ம மத்தவங்கள பத்தி இங்க என்ன கொடுத்திருக்காங்க அபின்ற நேம் கொடுத்திருக்காங்க. அப்போ எடுத்த உடனே நம்ம என்ன எழுதணும் அபி அடுத்ததா and அடுத்ததா நானும் அப்படின்றபோது I அப்படினு யூஸ் பண்ணனும். அபி and I அப்படினு எழுதணும். என் அம்மாவும் நானும் அப்படினு இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என் அம்மா அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். my mother and I அப்படினு எழுதியாச்சு. மீனாவும் நானும் அப்படினு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மீனா and I அப்படினு சொல்லி எழுதணும். என் நண்பர்களும் அவனும் அப்படினு சொல்லி இருக்கு. இதுல நானும் அப்படின்றதே இல்ல. அப்ப நாம இங்க இருக்கத அப்படியே எழுதலாம். என் நண்பர்கள் அப்படின்ற பொழுது my friends அப்படினு சொல்லி எழுதுவோம். my friends and அவனும் அப்படின்ற இடத்துல வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா him அப்படினு சொல்லி போடுவாங்க. himனு போட கூடாது. சப்ஜெக்ட் இங்க என்ன இருக்கு he அப்படினு தான் எழுதணும். my friend and he அப்படினு தான் போடணும். நான் இப்போ இவ்ளோ நேரம் நம்ம பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தான் இருந்துச்சு இல்லையா? பட் ஆனா இங்க பாருங்க 3 இருக்கு. ஓகேவா? சோ இதை எப்படி இங்கிலீஷ்ல எழுதுறது அப்படினா இதுல வந்து பாருங்க இந்த நானும் அப்படினு இருக்கா இத கடைசியா தான் எழுதணும். ஓகேவா? மீதி இருக்கிற ரெண்டையும் நம்ம ஃபர்ஸ்டா எடுத்து எழுதலாம். சரியா? இப்போ மதனும் விக்கியும் அப்படினு சொல்லி இருக்கு. சோ இப்போ எடுத்த உடனே என்ன பண்ணலாம் மதன் அடுத்து கம்மா போடணும். இப்போ 3 இருக்கு அப்படின்றதுக்காக இங்கே ஒரு அண்டுன்னுலாம் சொல்லி போடக்கூடாது. ஒரு அண்டு தான் போடணும். 10 பேர் இந்த இடத்துல நீங்க கொடுத்திருந்தாலுமே நீங்க கடைசியா வரக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி மட்டும் தான் அண்டு யூஸ் பண்ணணும். அப்ப நம்ம இங்க இடத்துல கம்மா தான் யூஸ் பண்ணணும். மதன் and விக்கி அடுத்ததா தான் and அடுத்ததா நானும் அப்படின்ற இடத்துல I யூஸ் பண்ணணும். மதன் விக்கி and I நானும் மதனும் விக்கியும் சாப்பிட சென்றோம் அப்படினு சொல்லும் பொழுது இந்த மாதிரி எழுதிட்டு தான் அதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆக்ஷனை நாம வந்து எழுதணும். சரியா? இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத வச்சு நாம இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே சோ இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா you and I அபி and I அப்படினு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? இது கூட சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணிருக்கேன். இதை இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். நீயும் நானும் சந்தோஷமாக இருப்போம் அப்படினு சொல்லி இருக்கு. அப்போ இது இருப்போம் அப்படின்றது எதிர்காலத்தை குறிக்குது. ஃபியூச்சர் ஃபார்மை குறிக்குது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம் ஃபியூச்சர் ஃபார்ம் அப்படினாலே will யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடணும் will.
யூ அண்ட் ஐ வில். அடுத்தது மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னா பி ஹாப்பி, சந்தோஷமாக இரு அப்படின்னா பி ஹாப்பின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? பி ஹாப்பி. அப்போது யூ அண்ட் ஐ வில் பி ஹாப்பி, நீயும் நானும் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது. ஓகே, இப்போ நானும் அபியும் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது வந்து என்னென்னா ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இங்கே இருப்போம் அப்படின்றனால வில் பி யூஸ் பண்ணணும். இருக்கிறோம் அப்படின்னா ஆம், ஈஸ், ஆர் யூஸ் பண்ணணும். சரியா? இப்போது அபி அண்ட் ஐ அப்படின்னு வந்துருச்சு. இது அபி அண்ட் ஐ அப்படின்றது 2 சப்ஜெக்டாக நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதை ப்ளூரல் சப்ஜெக்டாக தான் நம்ம எடுத்துக்கணும், சிங்குலராக நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? சப்போஸ் ப்ளூரலாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆம், ஈஸ், ஆரில் நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆர் யூஸ் பண்ணணும். அபி அண்ட் ஐ ஆர் வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது வீட்டில் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? அட் ஹோம். அதுதான் அபி அண்ட் ஐ ஆர் அட் ஹோம், நானும் அபியும் வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது என் அம்மாவும் நானும் கோவிலுக்கு செல்கிறோம் அப்படின்னு இருக்குது. இது என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? இதெல்லாம் நம்ம டே வைஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. சரியா? ஸோ என் அம்மாவும் நானும் கோவிலுக்கு செல்கிறோம், இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட்க்கு பக்கத்தில் வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம என் அம்மாவும் நானும் அப்படின்ற இடத்துல மை மதர் அண்ட் ஐ அப்படின்னு எழுதியாச்சு. கோவிலுக்கு செல்கிறோம் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து ஆக்ஷன் என்ன அப்படின்னா செல்கிறோம். இதை வந்து ஃபஸ்ட் இங்கிலீஷில் சொல்லும்போது கோ அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணோம் அப்படின்றது கோ அப்படியே தான் வரும். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன வரும்? இந்த இடத்துல கோ. இன்கேஸ் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா மை மதர் அப்படின்னு மட்டும் இருந்துச்சுன்னா, என் அம்மா கோவிலுக்கு செல்கிறார்கள் அப்படின்னு மட்டும் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம இஎஸ் சேர்த்து எழுதும். சப்ஜெக்ட் வந்து ஹீ, ஷீ, இட் சிங்குலர் நேம் வந்துச்சு அப்படின்னா வேர்பு கூட எஸ்ஆர்எஸ் சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆனால் இங்கே சப்ஜெக்ட் ப்ளூரலாக நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? மை மதர் அண்ட் ஐ அப்படின்றது 2 பேர்த்த குறிக்குது. அப்போ ப்ளூரல் அப்படின்ற போது வேர்பு கூட எஸ்ஆர்எஸ் சேர்க்க தேவையில்லை. மை மதர் அண்ட் ஐ கோ டு, எங்கே போகிறோம்? கோவிலுக்கு. கோ டு டெம்பிள் அப்படின்னு எழுதியாச்சு. அதுதான் டன். நானே அம்மாவும் கோவிலுக்கு செல்கிறோம். அடுத்து மீனாவும் நானும் நேற்று திருச்சியில் இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே இருக்கிறோம் அப்படின்ற போது நாம் எப்படி ஆமிசார் யூஸ் பண்ணோம், இருப்போம் அப்படின்ற போது வில் பி யூஸ் பண்ணமோ அது மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது வாஸ் ஆர் வேர் யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம இந்த இடத்துல மீனா அண்ட் ஐ அப்படின்னு வந்துருச்சு. அப்போது இந்த சப்ஜெக்டை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணணும்? ப்ளூரல் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல வாஸ் ஆர் வேர் வரும் பொழுது நம்ம இங்கே வேர் யூஸ் பண்ணணும். ஏன்னா சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா நம்ம இங்கே வேர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ எங்கே இருந்தோம் அப்படின்னா திருச்சியில் இருந்தோம். திருச்சி அப்படின்றது ஒரு டிஸ்ட்ரிக்டோட நேம். அப்போ நம்ம இந்த இடத்துல இன் யூஸ் பண்ணோம். டிஸ்ட்ரிக்டோட நேம் வந்துச்சுன்னா எங்கே? திருச்சியில். இன் திருச்சி. ஓகே, ஸோ மீனா அண்ட் ஐ வேர் இன் திருச்சி. எப்போ அப்படின்னா எஸ்டர்டே, நேற்று. அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? எஸ்டர்டே. ஸோ மீனா அண்ட் ஐ வேர் இன் திருச்சி எஸ்டர்டே. மீனாவும் நானும் நேற்று திருச்சியில் இருந்தோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து என் நண்பர்களும் அவனும் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு வந்துருச்சுனால அது என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கொண்டு இருந்தார்கள் அப்படின்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அப்போது இந்த இடத்துல ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணி வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்துவோம். ஓகேவா? இப்போது ஆம் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹீ அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ப்ளூரல் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஆம், ஈஸ், ஆர் இதில் ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஆர் யூஸ் பண்ணோம். அப்போது மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹீ ஆர் ஆக்ஷன் என்னது? இதில் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கணும் இல்லையா? விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவோம்? ப்ளே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ப்ளே அப்படின்ற வேர்டோட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லணும். விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹீ ஆர் பிளேயிங். என்னுடைய நண்பர்களும் அவனும் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து நானும் மதனும் விக்கியும் சாப்பிடுவதற்கு செல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து பாருங்கள், இது என்ன டென்ஸ் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இங்கே இருக்குது இல்லையா? கோவிலுக்கு செல்கிறோம், அதே தான் இங்கே சாப்பிடுவதற்கு செல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது மதன், விக்கி அண்ட் ஐ இதுவும் என்னவா தான் கன்சிடர் பண்ணுவோம்? ப்ளூரல் சப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல ஆக்ஷன் என்ன? செல்கிறோம். அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? கோ. எதுக்கு செல்கிறோம்? சாப்பிடுவதற்கு. அப்போ கோ டு ஈட். அவ்வளோதான். ஸோ மதன், விக்கி அண்ட் ஐ கோ டு ஈட். சாப்பிடுவதற்கு செல்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் அண்ட் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபஸ்ட் எடுத்தோடனே ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களாக வாக்கியம் உருவாக்கி இதை நீங்கள் எக்ஸஸாக ஃப்ரேம் பண்ணாலும் ஓகே. ஓகே, டன். ஸோ ஃப்ரேம் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.